சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே அணு ஆயுத விளிம்பில் ஈரான் உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தும் உளவுத்துறை அறிக்கை. சீன உச்சிமாநாடு 2026 ஒரு புதிய அதிகார போட்டியா அல்லது உலக அமைதிக்கான தொடக்கமா? அமெரிக்க சினோருவில் விரிசல், ஈரானுக்கான சீன ஆயுத விநியோக புகார். வாஷிங்டன் உச்சிமாநாடு, இஸ்ரேல் லெபனான் எல்லை பதற்றத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? Fourth Monkey Connect. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகள் மற்றும் கடல்சார் தாக்குதல்கள் குறித்து சமீபத்திய தரவுகள் சர்வதேச பாதுகாப்பிற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளன. அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் செனட் குழுவின் விசாரணையில் ஈரானின் அணு ஆயுத வேகம் குறித்து மிக தெளிமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளார். அணு ஆயுத தயாரிப்பிற்கு தேவையான மிக உயர்ந்த தரத்திலான ஜுரேனியத்தை செறிவூட்ட ஈரானுக்கு இன்னும் சில வாரங்களே போதும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருளை செறிவூட்டிய பிறகு அதை ஏவுகணைகளில் பொருத்தக்கூடிய ஆயுதமாக மாற்றுவதற்கும் ஈரான் அச்சமூட்டும் வகையில் மிக அருகில் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இது அமெரிக்காவின் சிவப்பு கோட்டை ஈரான் நெருங்கிவிட்டதை உறுதிப்படுத்துகிறது. தென்கொரிய சரக்கு கப்பல் மீதான தாக்குதல்கள் குறித்து வெளியான தகவல்கள் ஈரானின் மீதான சந்தேகத்தை உறுதிப்படுத்துகின்றன. தென்கொரியாவின் மூத்த அதிகாரிகள் மே 4 நடைபெற்ற தாக்குதலில் ஈரானை தவிர வேறு எந்த அமைப்பும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பில்லை என தெரிவித்துள்ளனர். துபாய்க்கு அனுப்பப்பட்ட தென்கொரியாவின் தொழில்நுட்ப குழுவின் முதல் ஆய்வுகள் இந்த தாக்குதலில் ஈரானின் கரங்கள் இருப்பதை வெளிப்படுத்துவதாக ஜோன் காப் செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளும் தற்போது பெய்ஜிங்கில் இருக்கும் அதிபர் டிரம்பிற்கு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்துள்ளன. ஈரானுக்கு சீனா ரகசியமாக ஆயுதங்கள் வழங்குகிறது என்ற குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருக்க, மறுபுறம் ஈரான் அணு ஆயுதங்களை நெருங்குவது டிரம்பின் ராஜதந்திர நகர்வுகளை மாற்றியமைக்கலாம். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக நடைபெறும் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படலாம் என்பதால் சர்வதேச கச்சா எண்ணெய் சந்தையிலும் இது தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரானின் அணு ஆயுத வேகம் குறித்து அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு இஸ்ரேல் லெபனான் பேச்சுவார்த்தை மற்றும் ட்ரம்ப் ஜி ஜின்பிங் சந்திப்பு ஆகியவற்றில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஈரானை தனிமைப்படுத்த அல்லது அதன் மீது கடுமையான பொருளாதார தடைகளை மீண்டும் விதிக்க இது வழிவகுக்கும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 2 நாள் பயணமாக சீனா சென்றுள்ளார். பெய்ஜிங்கில் உள்ள கிரேட் ஹால் ஆப் தி பீப்பிள் அரங்கில் நடைபெற்ற இந்த சந்திப்பு உலக அரசியலில் மிக முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகின்றது. இந்த முறை ட்ரம்பை வரவேற்பதில் சீனா மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டுள்ளது. 2017 பயணத்தின் போது கீழ்நிலை தலைவரையே சீனா அனுப்பியிருந்தது. ஆனால் இம்முறை துணை அதிபர் ஹான் ஜெங் நேரடியாக விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்றது. ட்ரம்பிற்கு சீனா அளிக்கும் அதீத மரியாதையையும் உறவையும் மேம்படுத்த விரும்பும் ஆர்வத்தையும் காட்டுகிறது. சீன அதிபரின் உரையில் மிக முக்கியமான அம்சம் துசிடிசிஸ் பொறி குறித்து அவரது கேள்வி. ஒரு வளர்ந்து வரும் வல்லரசு நிலை பெற்றுள்ள வல்லரசுக்கு சவாலாகும் போது போர் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது என்ற அரசியல் கோட்பாடு இது. இப்போரை தவிர்த்து இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடியுமா என்பதை ஷி ஜின்பிங்கின் தற்போதைய ராஜதந்திர நகர்வாக உள்ளது. 2026 ஆண்டை ஒரு புதிய அத்தியாயமாக மாற்ற அவர் அழைப்பு விடுத்துள்ளார். ட்ரம்ப் தனது உரையில் ஷி ஜின்பிங்குடனான தனது தனிப்பட்ட நடப்பிற்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார். ட்ரம்புடன் எலான் மஸ்க், ஜென்சன் ஹூவாங் போன்ற உலகின் முன்னணி தொழில்நுட்ப ஜாம்பவான்கள் சென்றுள்ளது. இந்த பயணம் வெறும் அரசியல் மட்டுமல்லாது வர்த்தக ரீதியிலான பெரிய ஒப்பந்தங்களுக்கான தளம் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றது. பிரச்சனைகளை ஒரு தொலைபேசி அழைப்பில் தீர்த்துக் கொள்வோம் என்ற ட்ரம்பின் கூற்று முறை சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தாண்டி இரு தலைவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட செல்வாக்கு உறவை தீர்மானிக்கும் என்பதை உணர்த்துகிறது. இந்த உச்சி மாநாட்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக போர், சிப் தயாரிப்பு மற்றும் ஏஐ துறையில் நிலவும் மோதல், ஈரான் போர் மற்றும் தைவான் விவகாரம் முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பு வெறும் கைகுலுக்கலாக முடிந்து விடுமா அல்லது உலக பொருளாதாரத்தை மாற்றி அமைக்குமா என்பது அடுத்து வரும் விவாதங்களில் தெரியும். சீனா வழங்கிய சிவப்பு கம்பள வரவேற்பும் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள வணிக படையும் இரு நாடுகளுக்கு மோதலை தவிர்த்து லாபகரமான ஒரு உடன்படிக்கைக்கு வர விரும்புவதையே காட்டுகின்றன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதே வேளையில் சீன நிறுவனங்கள் ஈரானுக்கு ரகசியமாக ஆயுதங்களை விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை தெரிவித்துள்ள தகவல் உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சீன நிறுவனங்கள் ஆயுதங்களை நேரடியாக ஈரானுக்கு அனுப்பாமல் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகள் வழியாக கடத்தி அவற்றின் அடையாளத்தை மறைக்க திட்டமிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் அறிக்கை கூறுகிறது. இந்த விற்பனைக்கு சீன அரசு முறையாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்றாலும் இவ்வளவு பெரிய
விவகாரம் சீன அரசாங்கத்திற்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பில்லை என அமெரிக்க அதிகாரிகள் கருதுகின்றனர். ஈரானுக்கு சீனா வெறும் ஆயுதங்களை மட்டும் வழங்கவில்லை, மாறாக பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளின் நடமாட்டம் குறித்து ரகசிய தகவல்களை ஈரானுக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்ப கருவிகளை தொடர்ந்து வழங்கி வந்துள்ளது. மனிதர்களால் எடுத்து செல்லக்கூடிய வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளை ஈரானுக்கு வழங்க சீனா முயன்றதை அமெரிக்கா முன்கூட்டியே கண்டறிந்து தடுத்துள்ளது. இந்த விவகாரத்தை ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் கையாண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அதற்கு அவர்தான் அதை செய்ய போவதில்லை என்று எனக்கு பதிலளித்தார் டொனால்ட் ட்ரம்ப். இந்த நேரடி தொடர்பு இருந்த போதிலும் உளவுத்துறை அறிக்கைகள் சீன நிறுவனங்களின் ரகசிய திட்டங்களை தொடர்ந்து சுட்டிக்காட்டுகின்றன. தற்போது பெய்யிங்கில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளில் ட்ரம்ப் இந்த விவகாரத்தை மிக முக்கியமாக கையில் எடுப்பார் என தெரிகிறது. ஆபரேஷன் ரோரிங் லைன் போன்ற ராணுவ நடவடிக்கைகளின் போது ஈரான் சீன ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் அத்தகைய ஆயுதங்கள் அமெரிக்க அல்லது இஸ்ரேலிய படைகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. அதிபர் ட்ரம்ப் ஒருபுறம் ஜி ஜின்பிங்கை சிறந்த தலைவர் என்றும் நண்பர் என்றும் பாராட்டி பேசினாலும் மறுபுறம் அமெரிக்க உளவுத்துறை சீனாவின் ரகசிய நடவடிக்கைகளை அம்பலப்படுத்தி வருகின்றது. இந்த ஆயுத விற்பனை புகார் பெய்ஜிங் உச்சி மாநாட்டின் வெற்றியை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய காரணியாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்து 3 வார கால போர் நிறுத்தம் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் வியாழக்கிழமையன்று வாஷிங்டனில் இரு நாடுகளுக்கும் இடையிலான மிக முக்கியமான 3வது சுற்று பேச்சுவார்த்தை தொடங்குகிறது. இந்த சுற்றின் சிறப்பம்சமே இரு நாடுகளின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள். IDF-இன் வியூக தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அமிகாய் லெலின். இந்த சுற்றின் சிறப்பம்சமே இரு நாடுகளின் உயர்மட்ட ராணுவ அதிகாரிகள், IDF-இன் வியூக தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் அமிகாய் லெவின் மற்றும் தூதர் ஜெச்சியல் லேட்டர் இதில் நேரடியாக பங்கேற்பதுதான். லெபனானின் ராணுவ தூதர் மற்றும் முன்னாள் தூதர் சைமன் கரம் ராணுவ ரீதியான பாதுகாப்பு உத்தரவாதங்களை உறுதிப்படுத்தவே இந்த அதிகாரிகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. வெறும் போர் நிறுத்தத்தோடு நின்றுவிடாமல் நீண்டகால அமைதியை ஏற்படுத்த ட்ரம்ப் நிர்வாகம் லெபனானுக்கு கடும் அழுத்தம் கொடுத்து வருகிறது. இஸ்ரேலுடன் உறவு வைப்பதை தடை செய்யும் 1955ஆம் ஆண்டு சட்டத்தை லெபனான் ரத்து செய்ய வேண்டும் என அமெரிக்கா கோருகிறது. இஸ்ரேல் தனது பங்கிற்கு போர் நிறுத்தத்தை கடைபிடித்துள்ள நிலையில் லெபனான் தரப்பிலிருந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் போர் நிறுத்தத்தை தொடர்வது கடினம் என அமெரிக்க அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக லெபனான் வெளியுறவு அமைச்சகம் ஐநாவில் ஈரானுக்கு எதிராக புகார் அளித்துள்ளது ஒரு முக்கிய திருப்பமாகும். லெபனானின் உள் விவகாரங்களில் ஈரான் தலையிடுவதாகவும் தேவையற்ற போருக்குள் நாட்டை இழுத்து செல்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பெய்ரூட்டில் கொல்லப்பட்ட ஈரானிய அதிகாரிகள் முறையாக பதிவு செய்யப்படவில்லை என்பதையும் லெபனான் அம்பலப்படுத்தியுள்ளது. இது லெபனான் அரசாங்கம் ஈரான் மற்றும் கிஸ்புல்லாவின் பிடியிலிருந்து விலகி செல்ல முயல்வதை காட்டுகிறது. மறுபுறம் இந்த அமைதி பேச்சுவார்த்தையை கிஸ்புல்லா அமைப்பு கடுமையாக எதிர்க்கிறது. இஸ்ரேலுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவது குறித்து மக்களிடம் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அவ்வமைப்பு கோரியுள்ளது. லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் அமெரிக்க பயணத்தின் போது ட்ரம்பால் ஒரு இக்கட்டான உடன்படிக்கைக்கு உள்ளாக்கப்படலாம் என கிஸ்புல்லா எச்சரித்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுவது லெபனான் அரசாங்கம் எந்த அளவிற்கு கிஸ்புல்லா மற்றும் ஈரானின் அழுத்தத்தை மீறி செயல்படுகிறது என்பதிலேயே உள்ளது. இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.